வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அதே மாதிரி கமலஹாசன் இணைஞ்சு ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஒரு டேரக்டருக்கான ஒரு ட்விஸ்ட் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்தோட அப்கமிங் மூவிஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்தும் நம்ம கமலஹாசன் சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம நெல்சன் அவர்கள் வந்து உள்ளே வந்திருக்கிறதாவும், நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து வெளியே போயிருக்கிறதாவும் இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்துக்கு வந்து அந்த கதைக்களம் வந்து பிடிக்கலையா, ஒரு ஃபுல்லான ஒரு பிளட்டான வயலண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம நெல்சன் வந்து ஒரு ஹாட் பிளட்டான ஒரு நல்ல கோருள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து லைனாக சொல்லியிருக்காராம். அதனால் ஜெயிலர் 2 முடிச்சதுக்கப்புறம் அவருக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து மேக் பண்ண சொல்லி இப்போ ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் வரப்போகிற மூவியை வந்து நம்ம நெல்சன் அவர்கள் வந்து இயக்க போகிறதா இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு வேறு லெவல் லக்குன்னு தான் சொல்லணும். நம்ம நெல்சன் அவர்கள் ஏற்கனவே வந்து நம்ம தலைவரை வச்சு ஜெயிலர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் லோடிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால இவரோட நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து நெல்சன் 2 வந்து வேறு லெவலில் வந்து அவர் வந்து நெல்சன் 2.0 வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம இதிலேயே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிக் ப்ராஜெக்டாக இந்த படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. அந்த ப்ராஜெக்டோட ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக நம்மளோட நெல்சன் அவர்கள் பிப்ரவரிக்கு அப்புறம் இந்த ஜெயிலர் 2க்கு அப்புறம் அவர் வந்து போக போகிறதா தெரியுது. இந்த பீரியடில் வந்து நம்மளோட ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளோட சுந்தர்சியோட இயக்கத்தில் ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம RKFI வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா. ஒரு ஃபன் எலமெண்ட்டோட ஒரு நல்ல காமெடி படத்தில் வந்து இந்த படம் வந்து சைன் ஆகிருக்கிறதா தெரியுது. ஏற்கனவே வந்து அருணாச்சலம் அப்படின்னு ஒரு வேறு லெவல் படத்தை வந்து நம்மளோட தலைவருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலில் ஹிட்டான ஒரு மூவியாக இருந்தது. இதனால் அந்த காம்பினேஷன் திருப்பி வரனால வேறு லெவலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவரோட அப்கமிங் மூவிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தலைவர் அதே மாதிரி உலகநாயகனோட சேர்ந்து நம்ம ப்ராஜெக்டில் நெல்சன் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.